Hi viewers, welcome to Spot for All. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி பிரெட் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 3/4 கப், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, பிரெட்டை இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் 2, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சோடா உப்பு கொஞ்சம், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன், 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தக்காளி சாஸ், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. புதினா சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, தயிர் 2 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, சீரகம் 1/2 ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி அளவு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாத்திரத்துல கடலை மாவை சேர்த்திக்கலாம், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய் தூள், சோடா உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சு வச்சுக்கணும். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட்ல ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ 2 பீஸ் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிரெட்ல சாஸ் சேர்த்து தடவிக்கலாம். இப்போ அந்த புதினா சட்னி சேர்த்திடலாம் இன்னொரு பீஸ்ல. இப்போ இந்த புதினா சட்னி தேய்ச்சதுக்கு மேல நம்ம உருளைக்கிழங்கு வச்சிடலாம். இதுக்கு மேல கொஞ்சம் பெப்பர் தூள் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ சாஸ் தடவி இருக்க பீஸை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன், எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம இந்த பீஸை இதில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மற்றதையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. Thank you viewers.